ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கூடவே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனைஸ், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே நான் 8 வரமிளகாயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு தக்காளியை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். சிக்கன் இந்த அளவுக்கு தண்ணி விட்டதும் 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட அரைச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிக்கன் இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் எனக்கு போதும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு சிக்னேச்சரே இந்த தாளிப்பு தான். அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா தாளித்ததும் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சிக்கனை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க சிக்கனில் கொஞ்சம் ரைஸும் கொஞ்சமாக மல்லி இலையும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாம்பட்டி சிக்கன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.